ஏங்கண்ணே ஒரே பாட்டு பாடி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க? அம்மா உனக்கு சாம்பார் செஞ்சு வச்சிருக்கேங்கண்ணே, சாப்பிடுறியா? என்னது சாம்பாரா? எனக்கு வேணாம்மா. எத்தனை மரமா சொல்றது சாம்பார் சாம்பார் சாம்பார், இதை தவிர வேற ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லியாச்சுல்லம்மா. ஏண்டா சாம்பார் வச்சாலும் வேணான்ற, புளிக்குழம்பு வச்சாலும் வேணான்ற, சரின்னு சொல்லிட்டு ரசத்தை வச்சாலும் வேணான்ற, வேற என்னடா வைக்கிறது? அம்மா அப்போ எனக்கு தயிர் சாதம் செஞ்சு தரீங்களா? உனக்கு தயிர் சாதம் டெய்லி செஞ்சு தர முடியாதுல்ல, நேத்து தானே தயிர் செஞ்சு வச்சேன், அதான் இன்னைக்கு சாம்பார். அப்படி இல்லைங்கம்மா, அப்புறம் லெமன் சாதம் செஞ்சு கொடுங்க. நேத்து தயிர் ஊற ஊத்தி வச்சிருந்தேன் கண்ணு, இன்னைக்கு லெமன் இல்ல, எப்படி உடனே செய்யறது கண்ணு? அப்ப லெமன் இருந்தா எனக்கு லெமன் சாதம் செஞ்சு தருவீங்கல்ல? சரி கண்ணு, லெமன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா லெமன் சாதம் செஞ்சு தரேன். எலுமிச்சை பழம் உனக்கு தான், நீ காசு கொடுத்த உனக்கு தான். அம்மா லெமன் விக்கிற மாதிரி சத்தம் கேக்குதுமா. டேய் அது சின்ன பொண்ணோட சத்தம் மாதிரி இருக்குடா, வேணாண்டா, அவ ஃப்ராடுடா. ஏம்மா அவ ஃப்ராடா இருந்தா என்னம்மா, நமக்கு தேவை லெமன் தானே. அதுவும் சரிதாங்கண்ணே. எலுமிச்சம்பழம் உனக்கு தான், அட மஞ்சள் கலர் எலுமிச்சம்பழம் உனக்கு தான். ஏண்டி முக்காடு, தாய் மகனும் என்ன அந்த பக்கம் பார்த்து வசமா நிக்கீங்க, பின்னாடி ஆள் வர்றது கூட தெரியாம? அதுவா ஆண்டி, எங்க அம்மா எனக்காக எலுமிச்சம்பழம் வாங்க போறாங்க. யானுக்கா உங்களுக்கு யாருக்காச்சும் எலுமிச்சம்பழம் வேணுங்களா? என்ன டீ திடீர்னு கேக்குற? வேற ஒண்ணும் இல்லக்கா, சின்ன பொண்ணு ஏதோ எலுமிச்சம்பழம் விக்கிற மாதிரி சத்தம் கேக்குது, அதான் இவன் வேணும்ன்றான், கிட்ட வந்தா கூப்பிடலாமான்னு நினைச்சேன். அவ ஃப்ராடாச்சே, அவகிட்டே வாங்க போறீங்க? அதெல்லாம் முடியாது, எனக்கு வேணும். என் பையன்கிட்ட சொல்லியாச்சு, அவன் கேக்குறாப்படி இல்ல, அதான் பேசாட்டு வாங்கி கொடுத்துடலாம்னு நினைச்சேன். சேச்சே, நல்ல பழமா தான் வச்சாலும் வச்சிருந்திருப்பா, முதல்ல கூப்பிட்டு கேட்போம், அதுக்கப்புறமா நல்ல பழமா இருந்தா வாங்கிக்கலாம். ராணிக்கா உங்களுக்கு சின்ன பொண்ணை பத்தி தெரியாதா? அவளை கூப்பிட்டோன்னா நம்ம கண்டிப்பா வாங்கிதாங்க ஆகணும், அப்புறமா வேற வழியே இல்லைங்கக்கா. ஏன்டி அவ என்ன அவ்வளோ பெரிய ஆளாட்டி? நான் என்ன அவளுக்கு பயந்துட்டா இருக்கேன்? பயப்படுறதுக்கு சொல்லலைங்கக்கா, அவ ஃப்ராடு, நம்மளை எப்படியாவது ஏமாத்தி நம்ம கிட்ட வித்துட்டு தான் போவா. அது என்னப்போ உண்மைதான் பாப்பாத்தி. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு லெமன் ரைஸ் வேணும். இவன் ஒருத்தன் தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறாங்க. டேய் இருடா, நான் கூப்பிட்டு உனக்கு வாங்கி தரேன். எலுமிச்சம்பழம் உனக்கு தான், நீ காசு கொடுத்த மஞ்சள் பழம் உனக்கு தான். கிட்ட வந்துட்டாலும் நினைக்கிறேன். ஏ சின்ன பொண்ணு, அடியே சின்ன பொண்ணு. என்னடி முக்காடு, எலுமிச்சம்பழம் வாங்கிக்கிறியா? ஆமாட்டி வாங்கிக்கிறேன், வா. என்னடி சின்ன பொண்ணு, இன்னைக்கு எலுமிச்சம்பழம் வியாபாரமா? இல்லக்கா, வாழைப்பழம் பார்த்தா எப்படி தெரியுது? வாழைப்பழம் எப்படி குண்டு குண்டாச்சு? எலுமிச்சம்பழம்னு வாயிலேயே கத்தி கத்தி தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு, உங்களுக்கு வாழைப்பழம் மாதிரியே தெரியுது. அம்மா அம்மா வாங்கிட்டு லெமன் ரைஸ் செஞ்சுட்டாங்கம்மா. பொருடா, உடனே வாங்கி உடனே பண்றதா? விலை என்னன்னு கேட்டுக்கிறேன். சின்ன பொண்ணு கிட்டலாம் விலையை கட்டின்னு வச்சுக்கோயேன், யானை விலை குதிரை விலை தான் சொல்லுவா. யானை விலை குதிரை விலை சொல்லுவேன் தான், ஆனா அது யானையும் குதிரையும் விற்கும் போது. ஏண்டி இப்ப என்ன வித்துக்கிட்டு இருக்க, யானையா குதிரையா? ராணியக்காக்கு வயசான காலத்துல கண்ணு வேற சரியா தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். சத்த இருந்து பேசுவோமாக்கா, கால்கையெல்லாம் ஒளையுது பாத்துக்கங்க, வீதி வீதியா போயிட்டு வரேன்ல. ஏன் சின்ன பொண்ணு தெரு தெருவா போய் பிச்சை எடுத்தியாக்கும்? உங்ககிட்ட வியாபாரம் பாக்குறதுக்கு தெரு தெருவா பிச்சை எடுத்தா கூட இதை விட காசு நிறைய கிடைக்கும் போல. பிச்சை எடுக்கிறதுக்கான 10 பொருத்தமும் பக்குவமா இருக்கு. இந்த ரே முக்காடே, உன் மவனை சொல்லி வை, வாய் கொஞ்சம் ஓவரத்தான் பேசுறான். ஏங்கண்ணே, சின்ன பொண்ணு பார்த்தா உனக்கு பிச்சைக்காரி ஐட்டமா தெரியுது? இல்லம்மா, சின்ன பொண்ணு ஆண்டி பார்த்தா பிச்சைக்காரி மாதிரி தெரியல, எந்த பிச்சைக்காரியை பார்த்தாலும் சின்ன பொண்ணு ஆண்டி மாதிரியே தெரியுது. சொல்ல முடியாது, அவளோட குடும்பம் அதுவா கூட இருக்கலாம். உழைச்சி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன பார்த்தா பிச்சைக்காரி மாதிரி தெரியுதோ? நல்லா உழைச்சு கிழிச்சப்போ. ஆமா, இந்த எலுமிச்சம்பழத்தெல்லாம் யார் தோட்டத்துல இருந்து களவாண்டிட்டு வந்த? என்ன இவ களவாண்டிட்டு தான் வந்தவனு கன்ஃபார்மா சொல்றா? என்ன பாப்பாத்தி, என்ன பார்த்தா உனக்கு களவாணி மாதிரி தெரியுதா? களவாணி மாதிரிலாம் தெரியல, கன்ஃபார்மா களவாணி தான். எனக்கு மட்டும் இல்ல, என் குடும்பத்துக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, எருமை, கருமை. இவளுக்கு தெரிஞ்சது ஃப்ராடும் பித்தலாட்டம் தான். என்னமா புழுகிறா பாரு. ஆண்டி இப்போ எலுமிச்சம்பழம் தருவீங்களா மாட்டீங்களா? டேய், நான் விக்கிறதுக்கு தாண்டா கொண்டு வந்திருக்கேன், பட் இவங்க யாரும் வாங்குற மாதிரி தெரியலையே. இருடி, பழம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குறோம். பழமெல்லாம் சூப்பர் பழம் தான், வந்து வாங்கி பாருங்க. ஒரு பழத்தை எடுறி, முதல்ல அழுகி இருக்கான்னு பாக்குறேன். இந்தாடி முக்காடு, நல்ல மோப்பம் பிடிச்சு பாரு. அம்மா அம்மா நான் பாக்குறேம்மா. ஐ நல்ல எலுமிச்சம்பழம் சுல்லுன்னு மணக்குதுமா. அப்படியே கடிச்சிரவா?
டேடி சிவினே, கடிச்சு கடிச்சு தொலைச்சிடாதடா. ஒரு பழம் 10 ரூபாடா. அடியா தேடி, ஒரு பழம் 10 ரூபாயா? பின்ன ஒரு பழம் எவ்வளவு நினைச்சு என்ன கூப்பிட்ட? ஒரு பழம் 2 ரூபாயா இருக்கும்னு நினைச்சேன். அது சரி, 2 ரூபாயெல்லாம் அந்த காலம். என்னடி சொல்ற? போன வருஷம் கூட லெமன் வாங்கும்போது ஒரு பழம் 5 ரூபா தான் இருந்துச்சு. இந்த மாசம் எப்படிடி அநியாயமா விலை கூடிச்சு? ஆமா ஆமா, 50% விலை உயர்வு. ஆமா, இவன் பெரிய நிதியமைச்சர். 50% 60%. தங்கத்துக்கு கூட வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா தான் ரேட் கூடியுது. ஆனா இந்த காய்கறிகளுக்கு வருஷத்துல பல மடங்கு ரேட் கூடி கூடி குறையுது. அது லெமனுக்கு 10 ரூபாங்கிறதெல்லாம் ரொம்ப ஓவர் தான். அதானே சின்ன பொண்ணு, என் மகன் சரியாத்தான் சொல்லுதான். ஒருவேளை நிதியமைச்சர் ஆனாலும் ஆவானோ? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்ல. மூஞ்ச பாரு, இந்த மூஞ்செல்லாம் நிதியமைச்சர் ஆனா நாடு விளங்குமா? ஏன் டி, என் மூஞ்சிக்கு என்ன குறைச்சல்? நல்ல அழகா தானே இருக்கேன். நான் நிதியமைச்சர் ஆனா நாடு என்ன ஆகும்? வேற என்ன ஆகும்? நாசமா போகும். ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கும்லாட்டி இந்தியாவோட நிதியமைச்சர் ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. போடி போடி பார்க்கத்தவள, உன்னை போய் லெமன் வாங்கன்ட்டு கூப்பிட்டேன் பாரு. என் பிள்ளைய பார்த்து இப்படியே சொல்ற? ஆமா, என்னடி ஒவ்வொன்றும் காஞ்ச மாதிரி இருக்கு. ஏன்டி லெமன் கீழே விழுந்துடாம? அதான் சொன்னல 10 ரூபான்னு. பார்த்து எடு. என்ன உள்ள கையை விட்டு பறக்கிட்டே இருக்க? பின்ன உள்ள அடியில தான் கிளறி பார்த்து வாங்கணும் டி, அதான் நல்ல பழமா இருக்கும். போடி போடி போக்கத்தவளே, எல்லாம் ஒரே பழம் தான். உங்க வியாபாரி பத்தி எங்களுக்கு தெரியாதாட்டி? காஞ்ச அழுகின பழத்தை மேட்டால வச்சு அவசரத்துக்கு முதல்ல இருக்கவங்க வாங்கிட்டு போயிருவாங்க. அடுத்து இருக்க நல்ல பழம்னா நான் ஒரு நாள் வச்சு வியாபாரம் பார்க்கலாம் தானே பிளான் போட்டிருப்பீங்க. ஏக்கா, என்ன பார்த்து நீங்க என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? மற்றவங்கள நானும் ஒன்னா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பிசினஸ் பண்றதுல தான் நான் எக்ஸ்பர்ட்னு உங்களுக்கு தெரியும்ல. இன்னைக்கு வித்த எலுமிச்சம்பழத்தை இன்னையோட முடிச்சிருவேன். நாளைக்கு வரைக்கும் நான் வச்சிருக்கவே மாட்டேங்க்கா. அது சரி சின்ன பொண்ணே, ஒரு நாள் மீந்து போச்சுன்னா என்ன பண்ணுவ? உன் வாயில வசம்ப வச்சு தேக்க. ஓ, வாயில வசம் வச்சு தேய்ச்சா எல்லா பொருளும் வித்துருமா டெய்லி? அடி போடி கூறுகிட்ட குப்பாயி, அப்படி அடி சொல்றேன். காலங்காத்தால வியாபாரத்துக்கு வந்திருக்கேன். விக்கலனா என்ன ஆகும், விக்கலனா என்ன ஆகும்னு கேட்டுட்டியே, அதாண்டி உன்னை திட்டுறேன். ரொம்ப நாளா இந்த டவுட் இருக்கு டி. சொல்லு டி, நீ ஒரு நாள் கொண்டு வர பொருள் விக்கலனா என்ன பண்ணுவ? எனக்கு இந்த டவுட் ரொம்ப நாளா இருக்கு டி. இப்ப நீ எலுமிச்சம்பழம் கொண்டு போற, விலை வேற அதிகமா இருக்கு. விக்கலனா என்னடி பண்ணுவ? சாயங்காலம் வரைக்கும் வித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா விலையை குறைச்சு விப்பாளா இருக்கும் டி. ஹே, யாருகிட்ட? ராஜா கைய வச்சா அது ராங்கா போடுமாடா. சரி டி, நீ கை வச்சா வித்துருனே வச்சுக்கேன். ஒருவேளை விக்கலனா என்ன பண்ணுவ? வேற நாள் வேணாம் டி. இப்ப நீ எலுமிச்சம்பழம் வச்சிருக்க, இது மீந்து போச்சுன்னா என்ன பண்ணுவ? ராணியக்க சொன்ன மாதிரி காசெல்லாம் கம்மி பண்ணி கொடுக்க மாட்டேன் டி. அதுக்கு என்கிட்ட வேற ஐடியா இருக்கு. அதுக்காக மறுநாளும் இதே பழத்தை திரும்ப வித்துக்கிட்டு அலைய மாட்டேன். இப்போ ஒரு பழம் 10 ரூபான்னு விற்கிறேன்னா நைட்டு 8 மணி வரை 10 ரூபாய்க்கு தான் விற்பேன். 10 பைசா கம்மி பண்ண மாட்டேன். ஆனா நான் அது போகவும் பழம் மீந்து போச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிற பழத்தை திரும்பவும் நாளைக்கு வியாபாரம் பார்க்காம அதே பழத்தை நைட்டு ஃபுல்லா உட்காந்து வெட்டி ஊறுகாய் போட்டு ஊறுகாயா வித்துருவேன். அடியாத்தாடி, பழைய கில்லாடியாவல்ல இருக்க. எலுமிச்சம்பழமா விற்கும்போது ஒரு பழத்துக்கு எனக்கு 10 ரூபா தான் கிடைக்கும். ஆனா ஊறுகாய் போட்டு வித்தேன்னா ஒரு பழத்துக்கு எனக்கு 25 ரூபா 30 ரூபா கிடைக்கும். அம்மாடியோ, ஆமாட்டி, ஊறுகாய் பாட்டுலாம் விலை என்ன விலை இருக்கு? எப்படிடி இப்படி? இதெல்லாம் இன்னைக்கும் நேத்தோ வந்தது கிடையாதுக்கா, போறப்புலயே வரணும். அது நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க டி. உனக்கு எப்படி இந்த ஐடியா வருது? அதான் ஆச்சரியமா இருக்கு. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அதான் அப்பளே சொல்லிட்டேனே, பிச்சைக்காரியாட்டம். அப்ப சரி, உங்களுக்கு எலுமிச்சம்பழம் வேணாமா வேணாமான்னு மட்டும் சொல்லுங்க, நான் போயிட்டு வரேன். ஐயோ ஆண்டி, வேணாம் வேணாம். ஏன்டி, ஒரு பழத்துக்கு கொஞ்சம் விலையை குறைச்சு கொடு ஆண்டி. விலையை குறைச்சி தரேன். எத்தனை பழம் வேணும்? எத்தனை பழம் வேணும்? ஒரு பழம் தான் வேணும். அட போடி போக்கத்தவளே, ஒரு பழத்துக்காக என்ன இப்படி 1 மணி நேரமா உட்கார வச்சு பேசுறியே டி. நான் இவ்வளவு நேரம் வீதி வீதியா போயிருந்தோம்னா ஒரு கூட வித்திருப்பேன் தெரியுமா? ஆமா, இவங்க பெரிய அப்படியே அம்பானி ஃபேமிலி. ஒழுங்கு முறையில அம்மா கிட்ட ஒரு பழம் கொடுங்க ஆண்டி. ராணிக்கா, வந்ததான் வந்துட்டீங்க. நீங்களும் கொஞ்சம் பழம் வாங்கிக்கோங்க. பாப்பாத்தி நீயும் வாங்கிக்கடி. உங்க வீட்டுக்கு வரணும் தான் நினைச்சேன், நீயே வந்துட்ட. எம்மாடியோ, 10 ரூபா கொடுத்து எலுமிச்சம்பழம் வாங்குறதுக்கு ஆப்பிள் பழமே வாங்கிடலாண்டி. ஓஹோ, எந்த ஊர்ல ஒரு பழத்தை 10 ரூபாய்க்கு தராங்க? அதான் ஆப்பிள் பழத்தை. பின்ன எந்த ஊர்ல ஒரு பழத்தை விக்கிறாங்க எலுமிச்சம்பழத்தை 10 ரூபாய்க்கு? அடியே கூறுகட்ட குப்பாயி, இப்ப என்ன காலம் தெரியுதா? வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் எல்லா இடத்துலயும் சர்பத் போட ஆரம்பிச்சிருவாங்க, லெமன் ஜூஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க, போஞ்சு போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நிறைய வீட்டுல லெமன் வாங்கி வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. வெயில் காலம் வந்துருச்சுனாலே வெள்ளரிக்காய்க்கும் லெமனுக்கும் டிமாண்ட் அதிகமா தான் இருக்கும், காசு அதிகமா தான் இருக்கும். ஆரம்ப காலத்திலே வாங்கி லெமன் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சூடு பிடிக்காது. ஓ அப்படியே சின்ன பொண்ணு, லெமனை யூஸ் பண்ணா அதிகமா சூடு பிடிக்காதோ? நல்ல குளிர்ந்த தண்ணியில உப்பு போட்டு சிலர் குடிப்பாங்க, நல்ல எனர்ஜியா இருக்கும், இந்த வெயிலுக்கு டீஹைட்ரேட் ஆகாம இருக்கும். அப்புறம் நன்னாரியோட சேர்த்து லெமன் குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி கூடும். எப்படியாவது வெயில் காலத்தை கடந்து தானே ஆகணும். ஆமாடி, எனக்கும் கொஞ்சம் லெமனை குடுடி. ஆமா, எப்படி லெமனா இருக்கு?
ஒரு பழமா எடுத்து பார்க்காம இப்படி 5-6 பழத்தை எடுத்து பார்த்தா தானே பழம் எப்படி இருக்குன்னு தெரியும். பாருங்கக்கா. ஆமாண்டி, நீ எங்க இருந்து வாங்கிட்டு வர? நான் என்னைக்குடா எந்த பொருளை வாங்கிட்டு வந்தேன்? எல்லாமே களவாண்டுட்டு தானே வரேன். இதை ஒரு கேள்வின்னு திரும்ப திரும்ப கேட்கிறாள்களே, நானும் என்ன பொய்ய சொல்லட்டும்? ஆமா, இப்ப எங்க இருந்து வருதுன்னு சொன்னா தான் வாங்குவியாக்கும். எலுமிச்சை பழம் வேணா வாங்கிக்க, இல்லைன்னா ஆளை விடு. பழத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தானே தெரியுது. இப்பதான் பக்கத்துல இருக்க தோட்டத்துல இருந்து வர்ற வழியில பறிச்சுட்டு வரேன். பின்ன ஃப்ரெஷ்ஷா இல்லாம எப்படி? அதெல்லாம் பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பார்த்து பார்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்டி, ஆனா அநியாய ரேட்டா சொல்றியேட்டி. கொஞ்சம் குறைச்சு கொடுத்தனா நாங்களும் வாங்கலாம்னு பாக்குறோம். அதானே 10 ரூபாங்க விலையில கொஞ்சம் குறைச்சா கூட 10 பழத்தை வாங்கலாம். ஓஹோ, கூட்டமா சேர்ந்து குறைச்சு பண்ணா விலையை குறைச்சிருவேன்னு பாத்தீங்களோ? வாய்ப்பு இல்ல. 10 ரூபான்னா கட்டுப்படி ஆகாது டீ, கொஞ்சம் ரேட்டை கம்மி பண்ணு. என்ன இப்படி பண்றீங்க? சரி, 10 பழமா வாங்குனீங்கன்னா 8 ரூபாய்க்கு தரேன். அப்ப சரிடி, எனக்கு ஒரு 10 பழம் கொடு. அப்பனா ஓகே, நானும் ஒரு 10 பழம் வாங்கிக்கிறேன். 80 ரூபா தரேன். அப்ப ஓகே, நானும் வாங்கிக்கிறேன்டி. இந்தாங்க ராணிக்கா, வாங்கிக்கோங்க. குடி 80 ரூபா. அப்ப வீட்டு பக்கமா வா, தாரேன். இந்தாடிமா பாப்பாத்தி, வாங்கிக்கம்மா. ஒன்னாலதான் இன்னைக்கு ஒரு பழத்துக்கு 2 ரூபா நட்டண்டி. ஏ ஃப்ராடு, ஒரு பழத்தை 5 ரூபாய்க்கு கூட வாங்கியிருக்க மாட்டேன். இங்க வந்து என்னமா பீலா விட்டு 10 ரூபாய்க்கு விற்கலான்னு பத்தியோ? ஆமாமா, நான் காசு கொடுத்து வாங்கலட்டி. வர்ற வழியில உங்க அப்பா வீட்டு தோட்டத்துல பறிச்சுட்டு வரேன் பாரு. எங்க அப்பா தோட்டத்துல பறிச்சே இல்லட்டி, ஆனா எவன் தோட்டத்திலே பறிச்சுட்டு தான் வந்திருக்க, நல்லா தெரியுது. பாத்தீங்களா ராணியக்கா, இவ எப்பவும் என்ன சந்தேக கண்ணோடே பாத்துட்டு இருக்காக்கா. விட்ரி, அவளுக்கு தெரிஞ்ச விவரம் அவ்வளவுதான். அவங்களுக்கு கொடுத்த மாதிரி எங்க அம்மாக்குள்ள சும்மா கொடுக்க முடியாது. எங்க அம்மா பார்த்து எடுப்பாங்க. எடுறிமா எடு, உன் பையனுக்கே பார்த்து எடுத்து கொடு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்படியே அம்மனி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனையும் ஆல் பட்டனை அமுக்கிக்கோங்க அம்மனி. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க நேம் எல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். டாக்டர் கிருஷ்ணகுமார், கவி, பாவுல் அகஸ்டின், சனா, கவிக்கு ஒரு பெரிய ஹாய், மனோஜ் பூங்குயில், ரோகிணி, லோகமித்ரா, வினோத், தீபா, செந்தில்குமார், பாக்யலட்சுமி, சத்யா, சோபனா, சர்மா, சேர்மன் ராஜா, ஓவிய பிரசாத், தமிழ் செல்வன், தேவநாதன், நவீன், மோனி சிவா, மாதிகா, நித்யா, தேவி, பத்மாவதி. இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.